ஒருவர் தன்னுடைய குருவிடம் போய் கேட்குறார். ரொம்ப அற்புதமான கேள்வி. என்னை பலரும் அவமானப்படுத்துகின்றார்கள், நான் என்ன செய்வது குருவே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே குரு சொல்கிறாரு, அதெல்லாம் பொருட்படுத்தாத, அவ்வளோதான் குருவே, நான் பயங்கரமாக பண்ணுறாங்க, பொருட்படுத்தாதன்னு சொல்கிறேன்னா பொருட்படுத்தாத. அப்போனா அது அப்படி பண்ணால் தான் நீ சிறப்பாக இருக்க முடியும் போது என்னால் அப்படி பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லுவான் இந்த கேள்வி கேட்டவன். அப்போ உடனே குரு சொல்லுவார், கடந்து சென்று விடுங்கள். குரு என்ன எப்படி சொல்லுவீங்க, எப்படி கடந்து செல்ல முடியும், கடந்து சென்று தான் ஆகணும் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே அந்த கேள்வி கேட்டவன் மறுபடியும் ரொம்ப குழம்பி போய் என்னால் அதுவும் முடியல குரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் 3வது கேள்வி வச்ச உடனே, அப்படின்னா அவற்றை கண்டு சிரிச்சிருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்க அந்த பிரச்சனையை பார்த்து சிரிக்க பழகுங்கள் அப்படின்னு. உடனே டக்குன்னு சடார்னு அவன் சொல்லுவான் அந்த கேள்வி கேட்டேன், குருவே அதுவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ குரு சொல்வாரா, அவமானங்களை உங்களால் நிராகரிக்க முடியவில்லை, அவமானங்களை உங்களால் கடக்க முடியவில்லை, அவமானங்களை பார்த்து உங்களால் சிரிக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த அவமானங்களுக்கு நீங்கள் தகுதி உடையவர் என்ற அர்த்தம், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இதோட ஒரு சிம்பிளாக ஒரு கதை சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் நிராகரிக்கணும், அதை கடக்கணும், அதை கண்டு சிரிக்கணும். அப்போ தான் நீங்கள் அவமானங்களை ஹேண்டில் பண்ண முடியும். அது முடியலைன்னா அந்த அவமானம் உங்களுக்கு தேவை, நீங்கள் அதுக்கு பக்காவாக 100% தகுதியான ஆள்ன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள்.